தப்பா நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு இந்த பாட்டில் வச்சுதான் ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். வெல்கம் டு முகிலன் வேர்ல்டு. இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த பாட்டில் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாமே அப்படின்னு தான் எடுத்துட்டு வந்தேன். இதை கிராஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி கிராஃப்ட் பண்றதை பார்க்கலாம். ஸ்டைலா பண்ணலான்னு இருந்தேன், ஆனா பட் நம்மளுக்கு அது வரல. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி வீடியோ எடுப்போமோ ஸ்டைலா பண்ணலான்னு இருந்தேன், ஆனா பட் நம்மளுக்கு அது அதே மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இது ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இனிமேல் இந்த கிராஃப்ட் எப்படி பண்ண போறேன்னு பார்க்கலாம் வாங்க. என்கிட்ட இருக்கிறதுல டார்க்கா இதுதான் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. என்னுடைய மைண்ட் செட் வந்து இதுல வந்து ரீக்ரியேஷன் பண்ண போறேன். அது எப்படி வரும்னு எனக்கே தெரியாது. அவுட்புட் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு சன்செட் வியூ மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆரஞ்சு கலர் தான் என்கிட்ட டார்க்காக இருக்குது. அதனால இந்த ஆரஞ்சு கலர் வச்சு தான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் ப்ரஷை வந்து கலக்கி இந்த லைட்டாக இப்படி ஊற்றிக்க போகிறேன். இப்போ இந்த பெயிண்ட்டை வந்து பாட்டிலில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷில் பண்ணால் நம்ம நாளைக்கு தான் முடிக்கணும் போல். அதனால இந்த டான்ஸ் இருந்தது, அதை வச்சு இப்போ பெயிண்ட் பண்ண எப்படி வருது பார்க்கலாம். பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் இப்போ ஆற விடுவோம். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பெயிண்டிங் பண்ணலாம். அந்த பெயிண்ட் இப்போ காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக் தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் வந்து இப்போ லைட்டாக கீழேயும் மேலேயும் கொஞ்சமாக டச்சப் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். டச் பண்ணி இருக்குது. அவ்வளோதான், இது எண்டிங் ஆயிடுச்சு. பிளாக்கு கீழே மேலே கொஞ்சம் டச்சப் கொடுத்தா நம்ம ட்ரீமை எக்ஸிக்யூட் பண்ணுற டைமு. வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எனக்கே தெரியல எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீ தான் வரையலான்னு ஒரு பிளானு. கையெல்லாம் வேற ஒதுருது, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். யாரும் பயப்பட வேண்டாம், எனக்கு எதுவும் மரமான்னு டவுட்டாக தான் இருக்கு. நான் என்னுடைய ட்ரீமுக்கும் நான் வரைஞ்சிருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சரியில்லை. ஓகே, நம்மளால முடிஞ்சது. நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, இதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம்தான். ஒரு சன்செட் ஒரு சன் வரையலான்னு இருந்தேன், பட் ஆனால் அது மறந்துடுச்சு. இப்போ திரும்ப அதை வரைகிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலே என்னோடையது, என்னை விட்டு செய்கிறீங்களா அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நல்லா நார்மலாக செஞ்சும் போதே நம்மளுடைய எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி இருந்தது. இப்போ இவரு கூட வந்துட்டாரு. எப்படி இப்படி இதை முடிக்க போகிறேன் அப்படின்றது தெரியல. ஓகே, நம்மளுடைய போட்டால் அது ஒரு ரவுண்டு போகுது. ஓகே முகி, என்னப்பா நிலா சொல்லு.
அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு போல, இது நிலாவா அப்படின்ட்டு பாக்குறான். பெயிண்டிங் பண்ணும்போது ப்ரஷ் வந்து இந்த மாதிரி லேசா வாஷ் பண்ணிட்டு பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய கிராஃப்ட் ஒர்க்கோடைய எண்டு தான் இது. எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு 100ல் ஒரு 50% கொடுக்குறேன். நீங்க எவ்வளோ பர்சன்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி கிரியேட்டிவா ஏதாவது வீடியோஸ் போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.